ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் எம்சிபினா என்னன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோவுக்கு உங்களுக்கு எம்சிபினா என்னன்னு தெரியலனா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு கிளியராக எம்சிபி பற்றி சொல்லும். ஓகே, எம்சிபி வந்து ஒரு ஏஐ மாடல் ரிலேட்டடான ஒரு டாபிக். இதோட எம்சிபிக்கு ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மாடல் கான்டெக்ஸ்ட் புரோட்டோகால். ஓகே, இந்த மாடல் கான்டெக்ஸ்ட் புரோட்டோகால் இது எங்க யூஸ் ஆகுதுன்னா, லெட் திங்க் நான் வந்து காமனாக ஒரு ப்ரௌசர் வச்சிருக்கேன். என் ப்ரௌசரில் வந்து சாட் ஜிபிடி ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து வாட் இஸ் த கரண்ட் வெதர் அப்படின்னு சொல்லி இந்த சாட் ஜிபிடி கேட்குறேன். இப்போ பெங்களூர்ல என்ன கரண்ட் வெதர் அப்படின்னு சாட் ஜிபிடி கேட்குறேன். பட் அதால கரெக்டா வந்து இந்த டைமுக்கு இது என்ன வெதர்னு சொல்ல முடியாது. ரியல் டைம் டேட்டா வந்து இதுக்குள்ள ஃபீட் ஆயிருக்காது. ஆல்ரெடி ட்ரைன்டு டேட்டாவை வச்சு தான் இதெல்லாம் ஆன்சர் பண்ணும். ட்ரைன்டு டேட்டா இது ஒரு ப்ராப்ளம். சரிங்களா, எனக்கு ரியல் டைமா என்னுடைய டேட்டாவை வச்சு சாட் ஜிபிடி ஆன்சர் பண்ணும். எக்ஸாம்பிள், நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் ஒரு பெரிய கம்பெனி நடத்துறேன். என் கம்பெனியில வந்து டிபிஸ் ஆஃப் சேல்ஸ் டேட்டா இருக்கு. எனக்கு வந்து இந்த சேல்ஸ் டேட்டாவை அனலைஸ் பண்ணும். எப்படின்னா, லாஸ்ட் மந்த் வந்து எவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு. இதை வந்து நான் எல்எல்எம் மூலியமா அனலைஸ் பண்ண முடியும் ரியல் டைமா. என் கம்பெனி ஸ்பெசிஃபிக் டேட்டாவை நான் எல்எல்எம்க்கு ஃபீட் பண்ணி நான் வந்து ஒரு அனலைஸோ அதுல இருந்து கொஸ்டின்ஸை வந்து கேட்டுக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிள், அது மட்டும் இல்லை. இப்போ எக்ஸாம்பிள், உங்ககிட்ட ஒரு ஜிமெயில் இருக்கு. ஜிமெயில வந்து ஜெமினியில வந்து சாட் ஜிபிடி மாதிரி ஜெமினி இருக்குல்ல, அதில் வந்து இமெயில் கூட இன்டெகிரேட் பண்ணியிருப்பாங்க, சாட் கூட இன்டெகிரேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் கூட ஜெமினியை வந்து இன்டெகிரேட் பண்ணி வச்சிருப்பாங்க. அது வந்து அந்த டேட்டாவை வச்சு உங்களுக்கு ஆன்சர் பண்ணும். இது எப்படி பண்றாங்க? இங்க தான் வந்து எம்சிபின்ற ஒரு ப்ரொசீஜர் வருது. எக்ஸாம்பிள், இந்த எம்சிபில வந்து இந்த 3 பார்ட்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் வந்து எம்சிபி கிளைண்ட், எம்சிபி சர்வர். இதுதான் இந்த 2 பார்ட்ஸ் தான் முக்கியம் ஒரு எம்சிபியை நம்ம ஓனா பில்ட் பண்றது. அந்த எல்எல்எம், இந்த எல்எல்எம் வந்து மேபி சாட் ஜிபிடி இல்லைனா ஓப்பன் சோர்ஸ் ஓலமா மாடல்ஸ் கூட வச்சுக்கலாம். ஓலமா மாடல்ஸ் இல்லைனா ஜெமினி, எது வேணாலும் நம்ம இங்கே எல்எல்எம்மா எடுத்துக்கலாம். இப்போ சாட் ஜிபிடி கிட்ட டைரக்டா கனெக்ட் பண்ணலாம், இல்லை ஓலமா யூஸ் பண்ணி வேற எதனா ஓப்பன் சோர்ஸ் மாடல் டீப்சீக் R1 அந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒரு எம்சிபியை பில்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து 2 காம்போனன்ட்ஸ் தேவைப்படும், எம்சிபி கிளைண்ட், எம்சிபி சர்வர். எம்சிபி கிளைண்ட் என்ன பண்ணும்னா, நான் ஒரு யூசர் என்னன்னு கேட்பேன்னா, வாட் இஸ் மை சேல்ஸ் லாஸ்ட் மந்த் சேல்ஸ், லாஸ்ட் மந்த் சேல்ஸ் என்னன்னு நான் கேட்டேன்னா, இது வந்து டைரக்டா எம்சிபி சர்வருக்குள்ள போகும். இது எம்சிபி சர்வர் என்ன பண்ணும்னா, இந்த என்எல்பி நேச்சுரல் லாங்குவேஜ் டேட்டாவை வந்து எல்எல்எம்க்கு சென்ட் பண்ணும். இந்த எல்எல்எம் வந்து இதுக்கு கனெக்ட் ஆயிருக்க ஒரு குறியா கொடுக்கும். எக்ஸாம்பிள், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் சேல்ஸ் அப்படின்றத கொடுக்கும். தென் வந்து அந்த கொரியை வந்து டைரக்டா டேட்டாபேஸ்ல ஃபீட் பண்ணி அதோட ரெஸ்பான்ஸை வாங்கி ஒரு நேச்சுரல் லாங்குவேஜ் டெக்ஸ்டா அதை டிஸ்பிளே பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு, லாஸ்ட் மந்த் சேல்ஸ் டேட்டா வந்து ஒரு 1 lakh கஸ்டமர்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்ற ஒரு டீட்டெயில்ஸை உங்களுக்கு ஸ்ட்ரக்சர்டா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸா டிஸ்பிளே பண்ணும். ஒரு காமனா வந்து உங்ககிட்ட ஒரு டேட்டா சோர்ஸ் இருக்கு, அது கூட வந்து எல்எல்எம் இன்டகிரேட் பண்ணும், எல்எல்எம் கம்யூனிகேட் பண்ணணும்னா இந்த எம்சிபின்ற கான்செப்ட் வரும். ஏன்னா இங்க வந்து உங்ககிட்ட ரியல் டைமான டேட்டா இருக்கு. இதை வச்சு உங்களால டைரக்ட் எல்எல்எம் கூட கான்டாக்ட் பண்ணி அட்வான்ஸான கொஸ்டின்ஸ்லாம் கேட்டுக்க முடியும். ஏன்னா என் டேட்டா வந்து பிரைவேட். நான் பிரைவேட் டேட்டா கூட வந்து என் எல்எல்எம் கனெக்ட் பண்ணேன்னா என்னால வந்து மோர் டிரான்ஸ்ஃபர்மேஷனா, மோர் ஃபாஸ்டா எந்த ஒர்க் வேணாலும் பார்க்க முடியும். இப்போ எக்ஸாம்பிள்,
லைக் இது வந்து ஒரு வெதரோட டேட்டாலாம் இது இருக்குன்னு வச்சுக்கோமே. நான் இங்க ஒரு எம்சிபி சர்வர் பில்ட் பண்றேன். என்னன்னா எனக்கு லேட்டஸ்ட் வெதர்லாம் இதுல வந்து ஒரு 2 மினிட்ஸ் ஒன்ஸ்க்கு அப்டேட் ஆயிடும். ஓகேவா? இந்த டேட்டால நான் வந்து இங்க ஒரு எம்சிபி சர்வர் பில்ட் பண்றேன். அது என்ன பண்ணும்னா இப்போ கரண்ட் வெதர் இன் பெங்களூர் அப்படின்னு கேட்குறேன். பெங்களூர்ல இருக்கிற கரண்ட் வெதர் என்னன்னு கேட்ட உடனே எல்எல்எம் போய் கேட்கும். தென் வந்து எம்சிபி கிட்ட வரும். ஓகே, கரண்ட் வெதர் வந்து இப்போ வந்து சம் 2 டிகிரி செல்சியஸ் இல்லை ரெய்னி அப்படின்ற டேட்டா இன்ஃபர்மேஷனை வந்து திரும்பியும் இந்த எம்சிபி சர்வர் சென்ட் பண்ண பின்னாடி இது நம்ம மாடல் கூட கம்யூனிகேட் பண்ணி நார்மல் என்எல்பி டெக்ஸ்டா நம்ம எப்படி ஒரு சேட் பாட் கிட்ட சேட் பண்றோமோ அந்த மாதிரி நம்ம டேட்டா கூட ஈஸியா சேட் பண்ணி கம்யூனிகேஷன் பில்ட் பண்ணிக்கலாம். இதுதான் கைஸ் ஒரு ஒரு எம்சிபி சர்வர் இப்படிதான் ஒரு இன்டர்னலா ஒர்க் ஆகும். இதோட டெமோ கோடு வேணும்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் ஒரு எம்சிபி சர்வர் கிரியேட் பண்ணி ஒரு கிளைண்ட் கிரியேட் பண்ணி ஒரு ஓப்பன் சோர்ஸ் எல்எல்எம் லைக் ஓலமா எதனா ஒரு எல்எல்எம் ஆர் டீப்சிக் R1 இல்லை லாமா அந்த மாதிரி எல்எல்எம்ஸ் எடுத்து உங்களுக்கு ஒரு டேட்டா ரியல் டைம் சேல்ஸ் டேட்டாவோ இல்லை ஒரு எஸ்கியூஎல் டிபிலேருந்து டேட்டாவை எடுத்து எல்எல்எம் மூலியமா கம்யூனிகேஷன் பில்ட் பண்ணுறது எப்படின்னு சொல்லித்தரேன். இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இல்லை வேறு உங்களுக்கு யாருன்னா கெரியர் கைட்லைன்ஸ் வேணும், வேறு வீடியோ வேணுனாலும் கமெண்ட் செக்ஷன். பாய், நெக்ஸ்ட் வீடியோ.